பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோனா கப்பலில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோனா கப்பலில் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒன்று அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பிரயாணத்தை ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு, ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு போகாமல் கீழ்ப்படியாமல் அவர் தர்சீசுக்கு நேராக போகிறார். நினைவேக்கு போக வேண்டிய யோனா தர்சீசுக்கு போகிறார். தவறான ஒரு யாத்திரை, ஒரு பிரயாணம். அடுத்து பார்த்திங்கன்னா, யோனா கப்பலில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும்போதும், போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கும்போதும் யோனா மாத்திரம் என்ன செய்கிறாரு? தூங்குகிறார். உலகத்துலேயும் அப்படி தான். தரிசனம் இல்லாதவங்க பிரச்சனைகள் வந்தான்னு, வழி தவறி போகிறவங்க பிரச்சனைகள் வந்தான்னு, போராட்டம் வந்தான்னு தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் தரிசனம் பெற்றவர்கள், ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவர் சொல்லுகிற பாதையிலே போகிறவர்கள் நிச்சயமாக அமைதலாக இருக்க முடியாது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்கள், என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாகவே கர்த்தர் நம்மளை போக சொல்லுகிற இடத்துக்கு நாம் போகும்போது நம்மளால் தூங்கிட்டு இருக்க முடியாது. பாருங்கள், இவர் போக சொன்ன இடத்தை விட்டுட்டு போக சொல்லாத இடத்துக்கு பிரயாணப்படுகிறார். அடுத்து பாருங்கள், ஸ்தோத்திரம், யோனா மீனின் வயிற்றிலே. அல்லேலூயா. பாருங்கள், யோனா மீனுக்கு வயிற்றில் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? கப்பலில் தூங்கினார். ஆனால் தரிசனம் பெற்ற இடத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது இவர் நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணுறாரு? ஐயோ, பயங்கரமான ஜெபம். தரிசனம் பெற்ற இடத்துக்கு, தரிசனம் இல்லாமல் ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போகும்போது தூக்கம், நல்லா தூக்கம் வருது. ஆனால் தரிசனம் பெற்ற இடத்துக்கு மீனின் வயிற்றிலே கொண்டு போகும்போது என்ன செய்கிறார் பாருங்கள்? நல்லா ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னது? ஆமாம், தரிசனம் பெற்ற இடத்துக்கு போகும்போது சில நெருக்கங்கள் வருந்தான், சில போராட்டங்கள் வருந்தான். ஆனாலும் அந்த நெருக்கங்களோ அந்த பிரச்சனைகளோ உங்களை அழிப்பதற்காகவோ உங்களை நசுக்குவதற்காகவோ அல்ல. அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் உங்களை உருவாக்குவதற்காக என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அடுத்து அந்த 2வது அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாரு. அவர் சொல்லார், சில வேளை இந்த இடத்துல செத்து போயிடுவோம் போல இருக்குங்கிறாரு. ஐயோ, பாசிகளுங்கிறாரு. ஸ்தோத்திரம், என்னமோ எல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன இடத்த விட்டு விலகி போனார். ஆண்டவர் பிடிச்சு, ஸ்தோத்திரம், நீ டிக்கெட் எடுக்க வேண்டாம், நீ என்ன செய்ய வேண்டாம், டிக்கெட்டே எடுக்காத, நான் உனக்கு வழி சொல்கிறேன்னு சொல்லி தூக்கி போட வச்சு, பாருங்கள், மற்றவங்க தூக்கி போட்டு அவர் கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. அதனால தாங்க நம்ம சரியான பாதைக்கு போகலைன்னா தான் மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது சில இடத்துல பிரச்சனைகள், உபத்திரவங்களை அனுபவிச்சுட்ருக்குறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற இடத்துல சரியான பாதைக்கு கொண்டு போகும்போது நாமே நம்மளை அர்ப்பணிப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து பாருங்கள், யோனா மீனின் வயிற்றிலிருந்து அவனை கக்குகிறது, வாந்தி பண்ணுகிறது. கக்கி போட்டது என்று இருக்கிறதுங்க. பாருங்கள், கக்கி விட்டது. எங்கே கக்கிட்டு? ஆகா, நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏதோ ஒரு கரையில் கக்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவர் எந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாரோ, எந்த இடத்துல நாம் போய் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னாரோ, யாருக்கிட்ட போக முடியாதுன்னு சொன்னாரோ அந்த இடத்துல கொண்டு போய் வாமிட் பண்ணிடுச்சு. சில நேரத்தில் பாருங்கள், யாரை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாரோட ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள யதார்த்தமாக நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இல்லையா? இது ஆண்டவர் செய்கிற செயல். பாருங்கள், ஆண்டவர் 2ஆம் தரம், ஒரு தடவை பேசினார், வழி விலகி போயிட்டான். 2ஆம் தரவும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிறது. இப்போ என்ன செய்தார்? சரியான பூமியிலேயே சரியான இடத்துலையே கொண்டு வந்து போட்டுட்டேன். இப்போமாவது நீ எழுந்து நினச்சி இங்கே ஒருவேளை கரையில் வாமிட் பண்ணோன்னா இங்கேயும் படுத்துக்கிடாத, எழும்பு, இங்கேயும் தூங்கிறாத யோனா,
நீ எழுந்து என்ன செய்ய, மகாநகரமாகிய நினைவேக்கு போங்கிறார். அப்போ என்ன செய்யணும், நம்மளை அழைத்த இடத்துல, நம்மளை கொண்டு போய் விட்டிருக்கிற அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, படுத்து தூங்கிடக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற தேசம் விசாலமான தேசமாக இருக்குது. அதனால் அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தின் குடிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, ஒருவேளை வழி தவறி போகும்போது தான் பிரச்சனைகள், வழி தவறி போகும்போது தான் போராட்டம், வழி தவறி போகும்போது தான் பலவித குழப்பங்கள். ஆனால் சரியான பாதையில் கர்த்தர் உன்னை கொண்டு விட்டு உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை, உங்களுக்கு இருக்கிற நிலபலங்களை, உங்கள் மிருக ஜீவன்களை கர்த்தரே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.